வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சம்போ செந்தில் கூட்டாளியான மொட்டை கிருஷ்ணன் வங்கி கணக்கிற்கு நெல்சன் மனைவி 75 லட்சம் டெபாசிட் செய்தது அம்பலம். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதா என தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மொட்டை கிருஷ்ணனை பிடிக்க இன்டர்போல் உதவியை நாடும் தமிழ்நாடு போலீஸ். சவுதி அரேபியாவால் நண்பர்கள் உதவியோடு தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து நடவடிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் முக்கிய ரவுடியான சம்போ செந்திலுக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ். சென்னை காவல்துறையின் கோரிக்கையின் பேரில் மத்திய அரசு நடவடிக்கை. நாளை முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும், தமிழ்நாடு இனி சிறக்கும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை. தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைத்து மாநிலத்தின் அடையாளமாக மாற்றப் போகும் வீரக்கொடி நாளை அறிமுகமாக உள்ளதாக அறிவிப்பார். தமிழக வெற்றி கழகத்தின் கட்சிக் கொடிக்கான பாடல் நாளை வெளியாகும். நடிகரும் தவிக தலைவருமான விஜய் அறிவிப்பார். சென்னை பனையூரில் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சிக் கொடியை நாளை அறிமுகம் செய்கிறார் விஜய். பாதுகாப்பு வழங்கக் கோரி நீலாங்கரை மற்றும் கானாத்தூர் காவல் நிலையத்தில் மனு. காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் விளக்கம். ஒப்பந்த அடிப்படையிலோ தற்காலிக அடிப்படையிலோ காலி இடங்களை நிரப்ப வேண்டும் என நீதிபதிகள் அறிவுறுத்தல். மின்வாரிய கேங்மேன் ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். காலி பணியிடங்களை நிரப்புவதாக உயர்நீதிமன்றத்தில் மின்வாரிய விளக்கம் அளித்ததை தொடர்ந்து மின்வாரிய தொழிற்சங்கம் அறிவிப்பார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே காவிரி கூட்டு குடிநீர் குழாய் உடைப்பு. அரசு பள்ளி வளாகத்திற்குள் தண்ணீர் புகுந்து குளம் போல் மாறியதால் 2 நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. கூடலூர் கள்ளிக்கோட்டை சாலையில் ராட்சத மரம் ஒன்று திடீரென முறிந்து விழுந்ததால் பரபரப்பு. 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் மரத்தை அகற்றிய போக்குவரத்து போலீசார். தொடர் கனமழை காரணமாக திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி பகுதியில் தரைப்பாலத்தை மூழ்கடித்து செல்லும் வெள்ளம். பெருக்கெடுத்து ஓடிய மழைநீரில் தவறி விழுந்த மாணவி பத்திரமாக மீட்பு. ஆழியார் கவி அருவியில் ஏற்பட்ட காற்றாட்டு வெள்ளத்தால் சுற்றுலா பயணிகளுக்கு தற்காலிக தடை. தண்ணீர் வரத்து சீராகும் வரை அனுமதி இல்லை என வனத்துறை அதிகாரிகள் உத்தரவு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே செய்யாற்றில் மூழ்கிய சகோதரர்கள். ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் மற்றொரு சிறுவனை தேடும் பணி தீவிரம். திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டில் இதுவரை 9.74 லட்சம் கோடி மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக பெருமிதம்.
தூத்துக்குடியில் 36,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள செப்காப் தொழிற்சாலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். Thank you, gentlemen. 51,157 கோடி ரூபாய் மதிப்பிலான 28 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 17,616 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற 19 திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். கடந்த 3 ஆண்டுகளில் 31 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டிற்கு ஒளிமயமான எதிர்காலம் அமைந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சொல்லணும்னா கடந்த 3 ஆண்டுகளில் 31 லட்சம் பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை உருவாக்குகிற வகையில் 9,74,000 கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை அமைதி பூங்காவாக திகழும் தமிழ்நாட்டை தேடி தொழில் நிறுவனங்கள் வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். மற்ற தொழில் நிறுவனங்களுக்கும் அழைப்பு விடுப்பு. அமைதியான சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிற மாநிலத்தை தேடித்தான் தொழில்துறையினர் வருவாங்க என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் நிம்மதியா தொழில் நிறுவனத்தை நடத்தலாம் என்ற நாட்டிலேயே பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டு இளைஞர்களின் திறன்களை முதலீட்டாளர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கோரிக்கை. மாநிலத்தோட பெண்களோட கல்வி அறிவையும் வேலைவாய்ப்பு விகிதமும் நாட்டின் சராசரியை விட அதிகமாக இருக்கு. நாட்டிலேயே பெண்களுக்கான மிகவும் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு உலகம் முழுக்க தெரியும். ஆண்டு பிப்ரவரி 21, 22 ஆகிய தேதிகளில் சென்னையில் உலக புத்தொழில் மாநாடு ஏற்பாடு. 15 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை. கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் NCC முகாம் சென்ற பெயரில் மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரம் விசாரணையை துரிதமாக மேற்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. கிருஷ்ணகிரி அருகே பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சிவராமன் மீது மேலும் ஒரு புகார். வழக்கறிஞர் என கூறி 36 லட்சம் பணம் பறித்ததாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மனு. தமிழ்நாட்டுக்கு உணவு மானிய நிலுவைத் தொகை 3,190 கோடி ரூபாயை விரைந்து வழங்க வேண்டும். டெல்லியில் மத்திய உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் கோஷியை சந்தித்து அமைச்சர் சங்கரபாணி வலியுறுத்தல். குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவை வெளியிட தடை விதிக்க கோரிய வழக்கு. TNPSC தலைவரிடம் விளக்கம் பெற்று பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. TNPSC நடத்தும் பெரும்பாலான தேர்வுகளுக்கு இறுதி விடை குறிப்புகள் வெளியிடப்படுவதில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி. நீதித்துறை தேர்வுகளுக்கும் இதே நிலை தொடர்வதாக நீதிபதிகள் வேதனை. குரங்கம்மை நோய் பரவல் தொடர்பாக தமிழகத்தில் உள்ள 4 பன்னாட்டு விமான நிலையங்களில் தீவிர கண்காணிப்பு. நோய் அறிகுறிகள் உள்ளவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு வருவார்கள் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக சென்னை, மதுரை, கோவை, திருச்சி ஆகிய 4 நகரங்களிலும் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்களை ஒட்டி இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் கல்வியை வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்ய வேண்டாம். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வேண்டுகோள்.
சென்னை காவல்துறையில் 19 காவல் உதவி ஆணையர்களை இடமாற்றம் செய்து காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் வழக்கை விசாரித்து வந்த செம்பியம் காவல் உதவி ஆணையர் பிரவீன்குமார் சென்னை காவல்துறை பாதுகாப்பு பிரிவு உதவி ஆணையராக மாற்றம். திமுக ஆட்சியில் பட்டாசு ஆலை முதல் பால் பண்ணை வரை எங்கும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. திருவள்ளூர் ஆவின் பால் பண்ணையில் இளம்பெண் உயிரிழந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திருவள்ளூர் ஆவின் பால் பண்ணை இயந்திரத்தில் சிக்கி பெண் உயிரிழந்த சம்பவம் கவனக்குறைவால் ஏற்பட்டிருக்கலாம். இனி வரும் காலங்களில் ஊழியர்கள் கோட் அணிந்து பணி செய்வது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டி. திமுக பாஜக இடையே ரகசிய உறவு இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மு.க. ஸ்டாலின் ஒருமையில் பேசுவது சரியா எனவும் கேள்வி. எந்த அளவிற்கு அந்த விக்ரமன் படம் பாசம் போல ஒரு குடும்ப பாச உணர்வுமிக்க இயக்கம் ரெண்டுமே அப்படின்னா ரெண்டு ஒட்டி போச்சு. அந்த ரெண்டு குடும்ப பாசத்தோடு ஒட்டி உருவாங்க. அதிமுகவின் பெருமையை சீரழிப்பதே அண்ணாமலையின் நோக்கம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. திமுக கூட்டணி கட்சி எம்பிக்களின் விருந்திற்கு சிறப்பு விருந்தினர் ஜே.பி. நட்டா எனவும் விமர்சனம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அரைவேக்காடுத்தனமாக அரசியல் செய்வதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு காட்டு. அரசியலில் அண்ணாமலை கத்துக்குட்டி என மீண்டும் நிரூபித்துள்ளதாக பேட்டி. இந்த மாதிரி பேச முடியும், வேற யாரும் பேச முடியாது. ஏன்னா நடந்ததே சொல்றாரு, அது உண்மை என்னன்னு சொல்லணும்ல. செலவு செய்கிறது, விளம்பரப்படுத்துகிற விளம்பர அரசாக இருக்கிறது, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதுதான். தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலைகள், அரசு நிலங்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எடுத்த நடவடிக்கைகள் என்ன? தலைமைச் செயலாளர் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு ஆதார், ரேஷன் கார்டு, வாக்காளர் அட்டை வழங்க சிறப்பு முகாம்களை நடத்த வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முதலமைச்சரை அவதூறாக பேசிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர். விசாரணையை செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவு. சந்திராயன் 3 விண்ணில் ஏவப்பட்ட தினமான ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படும். மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அறிவிப்பு. தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளுக்கு மாணவர்கள் தேர்வு. புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடந்த தேர்வில் 2500 மாணவர்கள் பங்கேற்பு.